நல்ல கொழுப்பு சத்து வேணுமா, தினமும் 4 பாதாம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க டாக்டருங்க. அந்த அளவுக்கு அதிக புரதச்சத்து, நார் சத்து, நல்ல கொழுப்பு இருக்கிற பருப்புன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற பருப்புலே பாதாம் பருப்புங்க. இந்த பருப்பில் நல்ல சத்து நிறைய இருக்குங்க. இதில் சின்ன பசங்களாக இருந்தால் 4, பெரியவங்களாக இருந்தால் 8லேருந்து 10 வரைக்கும் நல்லா ஓடி ஆடி வேலை செய்கிறவங்க சாப்பிட்லாங்க. இதில் அதிகமான புரதச்சத்து இருக்குதுங்க. இதில் இருக்க கொழுப்பு சத்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்புங்க. கெட்ட கொழுப்பை உடம்புலேருந்து நீக்கிறதுக்கு இந்த பாதாம் பருப்பில் இருக்க கொழுப்பு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க. அதனால தான் ஜிம்முக்கு போகிறவங்களேருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி வெயிட்டை அதிகம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த பாதாமை செலக்ட் பண்ணி சாப்பிட்றாங்கங்க. இப்போ இந்த பாதாமை நம்ம இன்னும் சத்தாக மாற்றுறதுக்காக ஒரு ப்ராசஸ் தான் இது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் வெது வெதுப்பான தண்ணி, அதாவது பப்புள்ஸ் சின்ன சின்ன முட்டை வரும் இல்லையா, அந்த சூட்டில் இருக்க தண்ணியை இந்த பாதாம் பருப்பில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து சூடு ஆறுனதும் ஒவ்வொரு பருப்பாக தோல் உரித்து எடுத்துக்கலாங்க. இது தோல் உரித்து அந்த தோலை நீக்கிட்டு அந்த பருப்பை நம்ம பயன்படுத்தணும். அப்போ இன்னமும் அதிகமான சத்து நமக்கு கிடைக்குங்க. இப்போ இதை பொடியாக நறுக்கிடலாங்க. நான் இந்த வெய்ய நாளில் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு, பாதாம் பால் செய்கிறதுக்கு, நிறைய விஷயத்துக்காக இதை பயன்படுத்துவோங்க. எப்போவுமே வெய்ய நாள் வந்தால் இந்த மாதிரி பாதாம் பருப்பெல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுக்குவேங்க. ஏன்னா இப்போ இந்த சீசனில் காயறிஞ்ச வச்சு நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இதே மழை காலங்களாக இருந்தால் ஃபேன் காற்றுல ஆற வைக்கணும். ஒரு 7 நாள் 6 நாள் ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை வறுத்து அதை பதப்படுத்தி எடுத்து வைக்கணுங்க. இப்போ வெய்ய நாளில் ஈஸியாக காஞ்சி போயிடும். இதில் நம்ம ஐஸ்கிரீமுக்கு, பாதாம் பவுடருக்கு, நிறைய வகையான நட்ஸு உருண்டைகளாக்கும் இது பயன்படுத்திக்கலாங்க. வெறுமனே ஸ்நாக்ஸ் மாதிரி அவளு சில விதமான நட்ஸ் எல்லாம் கலந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாங்க. எல்லா விதத்துலேயும் பயன்படுத்துங்க. இதே நேரத்தில் மாதம் நம்ம எல்லா பொருளையுமே வீட்டுக்கு வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி கூட செஞ்சு அப்பப்போ சீக்கிரமாக காலி பண்ணிடலாங்க. நான் ரொம்ப அருமையான கொழுப்பு நிறைந்த பாதாம் பருப்பு ரெடிங்க. இதை நம்ம இப்போ நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள், முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு காற்று போகாத பாட்டிலில், சுத்தமான பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா இதில் நிறைய டிஷ்ஷு செய்யலாங்க. இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் இதில் என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சு காமிக்கிறேன்னு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா தான் தெரியும். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான நட்ஸு, நிறைய பருப்புகள்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, புரோட்டீன் இருக்குது இதில் நிறைய ஃபைபரும் இருக்குங்க. இதில் எல்லாருமே சாப்பிட்லாம், சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள்னு இந்த பாதாம் பருப்பை எல்லாருமே செலக்ட் பண்ணலாங்க. ஊற வச்சு சாப்பிடும்போது இதில் நமக்கு நிறைய சத்து கிடைக்குங்க. சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க.